போன மாதம் என்னுடைய கலீகு அவருடைய பையன் கல்யாணம் சிவகாசியில் நடந்தது. அதற்காக நானும் பையனும் போயிருந்தோம். போகிற வழியில் வந்து வாடிப்பட்டியில் இருக்கக்கூடிய பாண்டியன் மெஸ் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதனுடைய ரிவ்யூ போட்டிருந்தோம். அதற்கப்புறம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய விருதுநகர், ரொம்ப ஏகப்பட்ட ஹைப்பு. இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒரு இன்ஃப்ளூயன்சர் இந்த கடையை பற்றி ஆகாவகம்னு போட்டிருந்தாரு. சரி, அந்த கடையில் போய் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சி அதுக்காக அங்கே போயிருந்தோம். இந்த கடைக்கு வந்து போகிறதுக்கு வந்து காரில் போக முடியாது. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தள்ளி பஜார் வழியாக உள்ள நுழைஞ்சு தெப்பக்குளத்தை சுற்றி ஒரு கார்னர் மூலையில் இருக்கிற கடை. ரொம்ப இது ஒரு தெருவோர கடை. கொடுத்த ஐப்புக்கும் அதுக்கும் சுத்தமாக ஒர்த்து கிடையாது. அந்த கடையை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ ஒரு அன்ஹைஜீனிக்காக இருந்தது. நாய் பூனை எல்லாமே கீழே சுற்றிக்கிட்டு இருக்குது தெருவில். அவ்வளவு ஒரு அழுக்கு அசுத்தமான ஒரு இடமா அது வந்து இருந்ததுங்க. என்னுடைய பையன் வந்து பிச்சு போட்ட நாட்டுக்கோழி, அதுக்கப்புறம் பொரிச்ச பரோட்டா அதை வந்து வாங்கினாரு. நான் வந்து 2 பொரிச்ச பரோட்டா, மட்டன் கொத்துக்கறி வாங்கினேன். இதில் பல இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொன்னது என்னென்னா, நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய கிரேவி கூட வாங்க தேவையில்லை, மட்டன் கொத்துக்கறி வாங்கினா அதை அப்படியே போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாங்க. முதல்ல அதை போட்டு சாப்பிட்றப்போ எனக்கு வந்து ஒரே கசப்பு. அந்த ஆயிலில் பொரிச்ச எண்ணெய் பரோட்டா சாப்பிட்றப்போ அவ்வளோ கசப்பு. அந்த தட்டு, அதுக்கு மேலே வச்சு இந்த இலை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசுத்தமாக இருந்தது. அதை சாப்பிடவே முடியல. சாப்பிடாம நான் வச்சுட்டேன். அப்புறம் என் பையன் வந்துட்டு அதுக்கு வாங்கின இதில் வந்து சால்னா ஊற்றி சாப்பிட்டான். பையன்கிட்ட கேட்ட வரைக்கும் வந்துட்டு அந்த பிச்சு போட்ட நாட்டுக்கோழி அவ்வளோ நல்லா இல்லை, ஆனால் சால்னா வந்து ஓகேவா இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னான். இந்த இதுக்கு நாங்கள் கொடுத்த பணம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. 815 ரூபாய். ஒரு ரோட் சைடு கடையில் நம்ம பணத்தை பற்றி பிரச்சனை இல்லைங்க, ஆனால் குவாலிட்டி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. நின்றுக்கிட்டு தான் சாப்பிட வேண்டியது ஒரு சூழ்நிலை. சுற்றி கீழே வந்து நாய் பூனை எல்லாம் இருக்குது. பக்கத்தில் வந்து 2 அடி 2.5 அடி உயரம் படிக்கட்டு, கோயில் படிக்கட்டுங்க. அது பக்கத்தில் கருப்புசாமி கோயில் இருக்குது. அந்த கோயில் படிக்கட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த கடையை வந்து நிறுத்தி வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. படிக்கட்டு ஓரத்திலே வந்து உட்கார்றதுக்கு ஸ்டூல் போட்டிருக்கிறாங்க. அந்த ஸ்டூல்லாம் வந்து ஒரு அந்த கொஞ்சம் தவறுனாலும் ஹெட் இன்ஜுரி ஆகி கீழே விழுந்து அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படி தான் வந்து விருதுநகர் கார்பரேஷனில் இருக்கக்கூடிய அந்த லோக்கல் பாடியை அட்மிட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த கடையை நடத்தினவர் வந்து கூட்டம் கூட கூட ரொம்ப பதட்டத்தில் இருந்தார். அது மட்டும் இல்லை, இந்த 2 சின்ன பசங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு பையனை பற்றி இந்த மாதிரி ரொம்ப லேட்டாச்சு ஒருத்தர் கொடுக்கறதுக்கு. இதை பற்றி கேட்குறப்போ, இல்லைங்க அந்த பையன் புதுசாக வந்த பையங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லியிருந்தேன். என்ன மாதிரி வெளியூர்லேருந்து, வெளி மாநிலத்தில் இருந்து, வெளியே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ரொம்ப பேர் சாப்பிட வந்தாங்களா ரொம்ப ஏமாற்றங்க. ஒரு தகுதியே இல்லாத ஒரு அன்அப்ரூவ்டு அன்ஹைஜீனிக் அந்த ஷாப்பு. இந்த ஷாப்புக்கு வந்துட்டு ஐப்பு கொடுத்து இதை வந்து ஒரு யூடியூப்பில் க்ரோர்ஸ் கணக்காக பார்க்குற யூடியூப்பில் பயங்கரமாக ஐப்பு கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது வந்து அதிபயங்கர முட்டாள்தனங்க. பணத்துக்காக வந்து இந்த மாதிரிலாம் வந்து விலை போகிறது நினைக்கிறப்போ வந்து மனசு ரொம்ப வருத்தப்படுதுங்க. மேலும் குடிக்கிறதுக்கு ஒரு சுத்தமான தண்ணி கிடையாதுங்க. குடத்தில் தண்ணி வச்சுருக்குறாங்க எடுத்துகிட்டு வந்து படிக்கட்டில். அந்த குடம் வந்து பிளாஸ்டிக் குடம், அவ்வளோ அழுக்காக இருக்குது. அதில் வந்து டம்ளர் வச்சுருக்காங்க. அந்த டம்ளரில் வந்து முக்கிய எடுக்க வேண்டியது இருக்குது. பல பேர் அந்த தண்ணியை வந்து எடுத்து கை கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு திருப்பி அது மேலே வைக்கிறாங்க. பல பேர் அந்த வச்ச கை கழுவுறதுக்கு எடுத்த தண்ணியில் வச்சு குடத்துலேருந்து தண்ணி எடுத்து வந்து குடிக்கிறாங்க. ரொம்ப மோஸ்ட்லி அசுத்தமான ஒரு இடம். அந்த வாட்டர் டெஸ்டிங் எதுவுமே இல்லை. மற்றபடி வந்து இந்த சப்ளை பண்ணுறவர் வந்துட்டு எந்த விதமான ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸு எதுவுமே கிடையாதுங்க. ரோடு ஓரத்தில் அவங்க பாட்டு வந்து வச்சு செஞ்சுட்ருக்குறாங்க. இதில் ஒரு உச்சக்கட்ட பரிதாபம் என்னென்னா, அந்த ஆயில் பரோட்டா தரையில் விழுந்ததுங்க. அதை பற்றி கவலைப்படாமல் அந்த பையன் அதை எடுத்து மற்றவங்க பார்க்கறதுனால அந்த டப்பாக்களை எடுத்து வச்சு மற்றவங்களுக்கு கொடுத்து தான் சோகத்துலேயும் சோகங்க.